உலக புகழ்பெற்ற தஞ்சை நாட்டியாஞ்சலி விழா நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 24ஆம் தேதி துவங்கி 7 நாட்களாக நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு வெளிநாட்டினர் உட்பட 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். இறுதி நாளில் பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் இந்த விழா நிறைவடைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தல்சூர் கிராமத்தில் நடந்த பாரம்பரிய எருதாட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இந்நிகழ்ச்சியை தமிழகம் மட்டுமன்றி கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் ஏரியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் ஏரி பாதுகாப்பு குழுவினர் மற்றும் நகராட்சி ஊழியர்களால் அகற்றப்பட்டுள்ளது. இங்குள்ள நட்சத்திர ஏரியில் கடும் வறட்சி காரணமாக நீர் குறைந்து வண்டல் மண் காணப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள், வீசி எறியப்பட்ட மது பாட்டில்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து வண்டல் மண்ணை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பனகுடியில் கோடையை தாங்கி வளரும் நெல் பயிரிட்டு அதிக மகசூலை பெற்று விவசாயிகள் சாதனை புரிந்துள்ளனர். பாரம்பரிய நெல் பயிர்களான சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கொத்தமல்லி சம்பா, மாப்பிள்ளை சம்பா உள்ளிட்ட நெற்பயிர்களை ரசாயன கலப்பு உரங்கள் ஏதுமின்றி இயற்கை முறையில் மகசூல் செய்து அதிக லாபம் பெறுகின்றனர். நான் 20 வருஷம் முன்னாடி செயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3 வருஷமாக பக்கத்தில் தோட்டத்தில் அவங்க இது பண்ணுற இயற்கை மாதிரி அதுமாதிரி இது நம்மளும் பார்த்து பண்ணால் என்ன அப்படின்ட்டு இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். காட்டு யானை போட்டிருந்தோம். இப்போ இது கிச்சடி சம்பா போட்டிருக்கோம். கிச்சடி சம்பா, கொத்தமல்லி போட்டிருக்கோம். மறுபடியும் கதிர் வந்துகிட்டு இருக்கேன். நாங்கள் இயற்கைக்கு மாறினது பிறகு 2 உழவு உழுது, அப்புறம் தக்க பூண்டு விதை எல்லாம் விதைச்சி நம்ம நாற்று பாய் 11ஆம் பக்கம் தொல்லி அடித்து நாங்கள் நடுவைக்கு கிளியராக இருந்துச்சு. இப்போ அதனால் நாங்கள் சாணி உரமே போடுறது கிடையாது. இந்த அமிர்தவரசல் கரைச்சி ஊற்றுனால அமிர்தவரசலில் 1 கிலோ மண்டலம், 10 லிட்டர் மூத்திரம், 10 கிலோ சாணி இதை வச்சு 2 நாள் நாங்கள் ரெடி பண்ணி மூடி வச்சு டெய்லி 2 நாள் கலக்கி வச்சு அப்புறம் 4 நாளைக்கு பிறகு அப்படியே ஊற்றிட்டு அதை வச்சு எங்களுக்கு உரம். நாங்கள் எந்த ரசாயன பொருளும் பயன்படுத்திட்டு வாங்குறதும் கிடையாது. அதனால் இப்போ எங்களுக்கு 10 மணி நேரம் ஓடின கிணறு இப்போ 2 மணி நேரம் ஓடுது. இந்த 2 மணி நேரம் தண்ணி வச்சு நாங்கள் 4 ஏக்கர் இன்னைக்கு விவசாயம் பாஞ்சிட்டு இருக்கு. 8 நாள் 9 நாள் ஆகிடுது. ஆனால் பயிரில் எந்த டேமேஜும் இல்லாமல் கதிர் நல்லா கிளியராக இப்போ கதிர் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் எங்களுக்கு இயற்கை விவசாயம் நல்ல இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவில் சுவாமி குமரவடங்க பெருமான் சிங்கக்கேடைய சப்பரத்திலும், தெய்வானை அம்பாள் பெரிய கேடைய சப்பரத்திலும் வீதி உலா வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.